இன்றைக்கி காலையில் கிளம்பி சண்டிகர்லேருந்து ஹரித்வார் நோக்கி போயிட்டுருக்கேன். இது வந்து 220 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுங்க. 4 hours 30 minutes ட்ராவல் டைமிங். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் டைம். போகிற வழியில் ஒரு தாபாவில், ரோட் சைட் தாபாவில் நிறுத்திட்டு அங்கே ஒரு பிளெயின் பரோட்டா, தயிர், டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு இப்போ வந்து மன்சா தேவி டெம்பிள் நோக்கி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இங்கே பாருங்களேன், எல்லா பக்கமும் எல்லா பொருள் விற்றுட்ருக்காங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஸ்வெட்டரு, ட்ரெஸ்ஸு, பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்கள் எல்லாமே விற்றுட்ருக்காங்க. இங்கே இந்த கடத்தருவி பூரா நிறைய பொருள்களால் அமைஞ்சிருக்குங்க. இந்த மான்சா தேவி ரீச் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று நடந்து போகலாம், இன்னொன்று வந்து ரோப்பேயில் போகலாம். நான் வந்து ரோப்பே எடுத்துகிட்டு போக போகிறேன். அதே மாதிரி இந்த ஹரித்வாரில் இன்னொரு கோயிலும் இருக்குங்க, அது சண்டி தேவி. ஸோ அங்கே அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த டிக்கெட் வாங்கும் போது மான்சா தேவி, சண்டி தேவி 2க்கும் சேர்த்து ஒரே டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த உடன் கட்டோலா, அதாவது ரோப்பே எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு 2 hours வெயிட்டிங் டைம் இருக்குங்க. நம்மளுக்கு முன்னால் வந்தவங்க எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சேர்த்து நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய டேர்ன் வந்தோடனே நம்ம மந்திருக்கு போகலாம். மேலே கோயிலுக்கு வந்துட்டு தர்ஷன் எல்லாமே நல்லா முடிச்சாச்சுங்க. ஹரித்வாரில் இருக்கிற மிக முக்கியமான காட்டுங்க, அதாவது படித்துறை, ஹரிக்கி போடி. ஹரினா விஷ்ணு, போடினா பாதம், ஹரியின் பாதம். இந்த இடத்துல எவ்ரிடே ஈவினிங் சன்செட் அப்போ இந்த கங்கை நதிக்கு ஆர்த்தி பண்ணுவாங்க. ஹரித்வாரில் இருக்க மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த கங்கைக்கு பண்ணுற ஆர்த்தியை பார்க்க வருவாங்க. ஸோ நானும் அங்கே தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கங்கைக்கு ஆர்த்தி பண்ணுறப்ப நானும் இந்த கங்கை நதியில் என்னோடய பிரார்த்தனையை பண்ணுறேன்.
இமயமலையில் கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துலிருந்து ஆரிஜினேட் ஆகிற இந்த கங்கை நதி மலைகள் எல்லாம் தாண்டி பிளெயினில் ஃபஸ்ட் என்டர் ஆகிற சிட்டி தாங்க இந்த ஹரித்வார் சிட்டி. இமயமலையை நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்பெஷலான இடமா பார்க்குறோங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியாவோட ஒரு ஸ்பிரிச்சுவல் டவருங்க இந்த இமயமலை. அந்த கோல் இருந்து வர நம்மளை நோக்கி வர அந்த கங்கை நதி ஒரு பிளெஸ்ஸிங்க, அதாவது அல்மிட்டியோட பிளெஸ்ஸிங். மணியும் 7:30 ஆயிடுச்சுங்க. கங்கா பூஜாவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து என்ன, பேட்டு பூஜா தான். அதாவது வயிற்று பூஜை தாங்க பேட்டு பூஜான்னு சொன்னேன். இங்கே ஹரிக்கிபோடியில் ஒரு ஃபேமஸான ஈட்டிங் பாயிண்ட் இருக்குங்க, அதாவது மோகன்ஜி பூரிவாலா. இது ஹரிக்கிபோடியில் கங்கா டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. இந்த ஈட்டிங் பாயிண்டில் பூரி, ஆலு, சன்னா, ஹல்வா, பாதாம் பால் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற ஐட்டம் கிடைக்குங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த மோகன்ஜி பூரிவாலில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அப்படி இல்லைனா நீங்கள் எப்போ ஹரித்வார் வந்தாலும் கண்டிப்பாக இந்த ஈட்டிங் பாயிண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஹரித்வார் ட்ரிப்போட செகண்ட் டேங்க. காலையிலே ரொம்ப அற்புதமான தரிசனங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப பெரிய சிவா ஸ்டாச்சு, ஆப்போசிட்டில் சன்ரைஸ், அந்த சூரியன் சிவன் மேலே பட அந்த இடமே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. சிவா ஸ்டாச்சு இருக்க இடம் ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷனுங்க. நாங்கள் தங்கியிருந்த இடமும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல். இங்கேருந்து ஹரிக்கிபோடி மான்சா தேவி கோயில் இங்கே போகணும் அப்படின்னா ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது. இந்த ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டோவில் போனோம் அப்படின்னா பர் ஹெட் 20 rupees. அவங்க இந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் ராஜாஜி நேஷனல் பார்க், ஹரித்வார். ராஜாஜி நேஷனல் பார்க்கில் நிறைய கேட்ஸ் இருக்குங்க. நான் போகிற கேட் சில்லா கேட். இந்த கேட் ரொம்ப ஃபேமஸான கேட்டுங்க. இங்கே எலிஃபென்ட், டைகர் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணலாங்க. போகிற வழியிலே பாருங்களேன், ஸ்பாட்டட் டியர் கிராஸ் பண்ணி போகுது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக எலிஃபெண்ட்டையும் டைகரையும் பார்த்தே ஆகணும். போய் டிக்கெட் புக் பண்ணோம், சஃபாரிலாம் அரேஞ்ச் பண்ணோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப டிட்டர்மினேஷனோடு போய் நின்னா ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுங்க. கேட்டே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மிட் நவம்பருக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. விசாரித்து பார்த்தா ஜில்மில் அப்படிங்கிற ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது இந்த ஃபாரஸ்ட்டோட ரொம்ப டிஸ்கனெக்டாக இருக்கறனால சரி அங்கே போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பார்க்காத எலிஃபெண்ட்டுக்கும் புலிக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு இன்னொரு டைம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சுங்க. பாய். சண்டி தேவி டெம்பிள் பக்கத்தில் இருக்க ரோட் சைட் தாபாங்க, கைரா பஞ்சாபி தாபா. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. இந்த பிளேஸு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஃபுட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் பராட்டா, தஹி, ஒரு டீ முடிச்சுட்டு சண்டி தேவி கோயில் நோக்கி கிளம்பியாச்சுங்க. இது ஹரித்வார் சிட்டியில் இருக்க சண்டி தேவி டெம்பிள். சண்டி தேவி டெம்பிள் ஹரித்வார் சிட்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குங்க. மான்சா தேவி மந்திரில் எப்படி ரோப்பேல நம்ம கோயிலுக்கு போனோமோ அதே மாதிரி சண்டி தேவிலையும் ரோப்பே அக்சஸ் இருக்குங்க. மான்சா தேவிலேயே 2 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கோயிலுக்கு போனாலும் போகலாம், இல்லை இங்கேயே தனியாக டிக்கெட் வாங்கி அக்சஸ் பண்ணி நம்ம கோயிலுக்கு போகிறதுனாலும் போகலாங்க.